கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அவர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன். அவர் நமக்கு இறங்கி நம்மை கைவிடாதிருப்பார். அக்கறைக்கு போவோம் என்றவர் நிச்சயம் நம்மை அற்புதமாய் கரை சேர்க்கிறவராயிருக்கிறார். நம்மை நிர்மூலமாக்க நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் போய் நிறுத்தும்படியாக அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அன்று மோசேக்கு சொன்னது போல நமக்கு முன்னே போய் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்முடைய கரத்தை விடமாட்டார். நாம் தான் அவருடைய கரத்தை பிடிக்காதபடி விட்டுவிட்டு நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர் கரத்திலிருந்து கிடைக்கும் நன்மைகளை இழந்து விடுகிறோம். அவர் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். இதைத்தான் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலம் ஆக்காமலும் அவர்களை கைவிடாமல் இருந்து நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். லோத்து என்பவன் அவருடைய பெயர். அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்தின் உறவினரான ஆபிரகாம் உண்மையான தேவனை தெரிந்து கொண்டதை அறிந்து லோத்தும் அந்த தேவனை பின்பற்றி சேவித்தான் என்று பார்க்கிறோம். எந்த பாவமும் செய்யாதவன் தன் வீட்டிற்கு வந்தவர்களை உபசரித்தான். தேவ தூதர்களின் சொற்களை நம்பி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆனாலும் அவனுடைய சந்ததி சாபத்தின் சந்ததியாக மாற்றப்பட காரணம் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவனுடைய சுயநலமாய் தனது பார்வைக்கு செழிப்பான பகுதியை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணினான். அது மட்டுமின்றி சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது ஆபிரகாம் லோத்துவிற்காக பரிந்து பேசினது நிமித்தம் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த புருஷர்கள் அவன் கரத்தையும் அவன் மனைவி அவருடைய 2 குமாரத்திகளின் கரத்தையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் அவன் மனைவி உலக பொருட்களையும் தன் சுய எண்ணத்தையும் விரும்பினபடியால் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்பதை ஆதியாகமம் 19:26 பார்க்கிறோம். அது மட்டுமின்றி தேவன் அவனை எதிரில் இருக்கும் மலைக்கு போகச் சொன்னார். அவன் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொல்லி அருகில் உள்ள ஊரான சோவார் ஊருக்கு சென்றான். பின்பு அவன் சோவாரிலே குடியிருக்க பயந்து மலைக்கு ஓடி போனான். அங்கு குடியிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் அவனுடைய பாவம் செய்து மோவா புத்திரரையும் அம்மோன் புத்திரரையும் பெற்றெடுத்தார்கள். சாபத்தின் சந்ததியாய் அது மாற்றப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, லோத்தின் கரத்தை பிடித்து நடத்தின தேவ திட்டத்தை அவர்கள் மறந்து பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சுய விருப்பங்களுக்கும் சுய எண்ணங்களுக்கும் செவி கொடுக்கும் போது தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற முடியாது. அவர் நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைகளை கொண்டு வந்துவிடும். அது மட்டுமல்ல, தேவன் நம்மை கைவிட்டு விடுவார். தேவ சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நமக்கான நன்மைகள் நம்மை தேடி வரும். அவர் நம்மை கைவிடாதபடி வழி நடத்துகிற தேவாதி தேவனாயிருக்கிறார். எனது விருப்பத்தின்படி அல்ல, எனது வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது அப்படியே அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி நம்மை கைவிடாதிருப்பார். என அன்பானவர்களே, அவர் கைவிடாத தேவனாய் நம்மை வழிநடத்த வேண்டுமானால் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெயம் பெறுவோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, அவர் நாமத்தை சரியாய் அறிந்து அவர் கைவிடாத தேவன் என்பதை உணர்ந்து அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 17 நாட்களை முடித்து இந்த 18வது நாள் காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதரின் ஆளுகையும் ஜெயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தின்படி நீர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமைகன உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.